வணக்கம் நண்பர்களே. இது விஸ்வேஸ்வரையா மியூசியம் பெங்களூரில் இருக்குது. இதோடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து 100 ரூபீஸு, சின்ன பசங்களுக்கு ஃப்ரீ தான். 10 வயசு கீழே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஃப்ரீ தான். அந்த பில்டிங் கிட்ட போனீங்கன்னாலே பில்டிங்கில் ஆப்போசிட்டில் ஒரு பழைய ஃப்ளைட்டு, அதாவது அந்த ஃப்ளைட்டோட ஆயுட்காலம் முடியுது இல்லையா, அதை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ள என்ஜின் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கட்டிட்டு அதை ஒரு காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளைட்டு வந்து கீழே இறக்கி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பழைய நீராவி என்ஜின், அதாவது இந்த நிலக்கரி கொட்டி ஆவி வர வச்சு அதில் என்ஜின் ஓட்டினாங்களா, அந்த என்ஜின் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக அழகாக இருக்கும். இதுக்கெல்லாம் டீட்டெயில் வரலாறு வந்து அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க. அது வந்து ஆங்கிலம் மற்றும் கன்னடம், அது 2 மொழியில் எழுதியிருக்கிறதால நம்மளுக்கு படிக்க வரல. அப்படியே என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா அவர் விஸ்வேஸ்வரையாவுடைய ஒரு மார்பளவு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கிறது வந்து ஒரு டைனோசர். அந்த டைனோசர் ரொம்ப அழகாக வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் வச்சு அது சும்மா கத்துற மாதிரி அவங்க மொழியில் நம்மளை வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா ரைட் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்ச ஃப்ளைட்டு, ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அவங்க ஓட்டின ஃப்ளைட்டை வந்து மேலே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எக்ஸாக்டாக அதே ஃப்ளைட்டு கிடையாது, அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு நேர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அதில் வந்து சின்ன பசங்க அதில் படுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த ரைட் சகோதரர்கள் ஓட்டின மாதிரி நம்மளும் ஓட்டுற மாதிரி எதிரில் உள்ள டிவியில் தெரியும். அது சின்ன பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே மேலே உள்ள லைன்லாம் அங்கங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு நிறைய சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வரிசையாக ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டு கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் செயின் கண்டுபிடிச்சது, வால் கிளாக் கண்டுபிடிச்சது, அதுமாதிரி மனிதன் என்னென்னலாம் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சானோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறானோ அது எல்லாமே வரிசையாக வந்து பாக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே ஒரு படி ஒன்று இறங்கி போகும். அந்த படியில் இறங்கும் போதே தெரியும் நம்மளுக்கு வந்து எதிரில் ஆப்போசிட்டில் வந்து சந்திராயன், அந்த சேட்டலைட் ஒன்று இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த சந்திராயனுடைய டெமோ அங்கே இருக்கும். அது ஆக்சுவலாக டெமோ இல்லை, அந்த சந்திராயனை வந்து அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சும்மா டம்மியாக ரெடி பண்ணி அது வந்து ஒவ்வொரு தலைநகரங்கள்லேயும் வச்சுருப்பாங்க. இங்கே பெங்களூர்லேயும் வச்சுருக்காங்க. அச்சு அசல் அது அப்படியே சந்திராயன் எப்படியோ அதே தான் இருக்கும். அதுக்குள்ளே உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த பொம்மை காட்சி பொருள் மட்டும் வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டிவி இருக்கும். அந்த டிவியில் பார்த்திங்கன்னா அந்த சந்திராயன் எப்படி தயாரித்தாங்க, எப்படி போகுது, அது எப்படி இயங்குது, அது எல்லா டீட்டெயிலும் அதில் ஓடிட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ஜின் ஒன்று இருக்கும். இந்த என்ஜின் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டே யோசித்தேன். அது பார்த்தா கடைசியில் இந்த டைட்டானிக் படம் வருது பாருங்கள், அந்த படத்தில் அந்த ஜாக்கும் ரோஸும் ஒரு என்ஜின் ரூமுக்குள்ளே போவாங்க பாருங்கள், அந்த என்ஜின் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அது ஆரம்ப காலத்தில் அந்த கப்பல் ஓட்டினாங்க இல்லையா, அந்த கப்பலில் பயன்படுத்துகிற என்ஜின். அந்த கப்பல்லாம் வந்து தன்னுடைய வேலையை முடித்ததுக்கப்புறம் அதை உடச்சி அந்த என்ஜினை நம்ம பார்வைக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாத்திரை ஃபியூல் இருக்குல்ல, அதுமாரி நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னன்னே தெரில. ஆனால் அங்கே அதுக்குண்டான டீட்டெயிலெலாம் எழுதி போட்டிருக்காங்க. நமக்கு தான் படிக்க வரலையே. பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.